இமிகிரேஷன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாரி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி போறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு படிக்க போறாரோ, இல்லன்னா வேலை செய்ய போறாரோ, இல்லன்னா டூரிஸ்ட்டா போறாரோ, இந்த மாரி எந்த விசால ஒருத்தவங்க போலான்னு நெனைக்கிறாங்களோ, இல்ல எந்த கண்ட்ரிக்கு ஒருத்தவங்க போலான்னு நெனைக்கிறாங்களோ, அந்த கவர்ன்மெண்ட் கிட்ட நம்ம விசாவும், டிராவல் டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நிம்மதியா போய் வேலைய முடிச்சுட்டு வரலாம். ஆனா இதுவே ஒருத்தர் இல்லீகலா டிராவல் பண்றாரு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸு இல்லன்னா வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ ரெடி பண்ணி இங்கேருந்து எப்படின்னா போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாருங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அவங்க மாட்டுனாங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம். ம். திரும்பி நம்ம ஊருக்கே அனுப்புவாங்க. இந்த ஃபேக்ட்லாம் தெரிஞ்சு தான் எல்லாமே டிராவல் பண்றாங்க. பட் அங்க போனதுக்கப்புறம் அவங்க பண்ற இந்த ஆக்ஷன்ஸ்னால அவங்களுக்கும், அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும், அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நடக்கிற கான்சிக்வென்ஸஸ யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இதே மாரி ஒருத்தரு நம்ம ஊர்ல இருந்து அதாவது குஜராத்லேருந்து கிளம்பி யுஎஸ்ஏ இல்ல கனடாக்கு போனா போதுன்ற மைண்ட் செட்ல ஒரு கன்சல்டன்ட் கிட்ட நெறைய துட்ட குடுத்து இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம், அவர் என்ன நடக்கக்கூடாதுன்னு நெனச்சாரோ, அது அவருக்கும், அவங்க ஃபேமிலிக்கும் நடந்துச்சு. நம்ம ஜகதீஷ் பட்டேல், இவர் குஜராத்ல திங்குஜான்ற ஒரு சின்ன டவுன்ல டீச்சரா வேலை செஞ்சிருந்தாரு. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது. அவருக்கு வயசு 39. அதே மாரி அவங்க ஒய்ஃப்க்கு வயசு 37. அவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவர் டீச்சரா மட்டும் வேலை செய்யாம, இவர் மத்த பிசினஸுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாரி அவங்க ஃபேமிலி தொழிலான விவசாயமும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவ்ளோ செஞ்சுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. அது மட்டும் இல்லாம, அவருக்கு இதுலருந்து வர இன்கம் அவருக்கு பத்தல போல இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, நம்ம இத தாண்டி நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். வேற ஏதாவது நம்ம டிஃபரெண்ட்டா யோசிக்கலாம். அப்படின்னு யோசிக்கும்போது தான் இமிகிரேஷன்ற இது அவர் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது கனடா, இல்ல யுஎஸ்ஏ இந்த மாரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம இமிகிரேட் ஆனா, நம்ம அங்க போய் நல்லா சம்பாரிக்கலாமே, நம்ம நல்லா செட்டில் ஆகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. இப்ப நமக்குமே கூட இந்த மாரி தாட்ஸ்லாம் நமக்கு அப்பப்போ மைண்ட்ல வரும். என்னடா இந்த வேலை ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. அவ்வளோ நமக்கு அமௌண்ட் குடுக்கல அது. நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே! பிசினஸ் பண்ணலாம். நம்ம அப்ராட் போலாம். வேற ஏதாவது பண்ணலான்ற மாரி தாட் நம்ம எல்லாருக்குமே வரது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் தான். ஸோ இதே மாரி தான் இவர் என்ன பண்றாரு, நம்ம இங்க இருந்தா நமக்கு வேலைக்கு ஆவாது. நம்ம மொத்த ஃபேமிலியோட இங்கேருந்து நம்ம கிளம்பி போலாம். அப்டின்ற தாட் இவர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் இவர் பண்ற ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, கன்சல்டன்சிஸ தேட ஆரம்பிக்கிறாரு. அதாவது எந்த கன்சல்டன்சி இவரோட சிச்சுவேஷனுக்கும், இவர் குவாலிஃபிகேஷனுக்கும் இங்கருந்து அவர் மொத்த ஃபேமிலியுமே கனடால, யுஎஸ்ஏக்கு அவங்களால அனுப்ப முடியுமோ, அந்த மாரி கன்சல்டன்சி கிட்ட தான் அமௌண்ட்ட குடுத்து, அவரோட ஜர்னி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, நான் சொன்ன மாரி கன்சல்டன்சிஸ்ல தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது தான் ஒரு கன்சல்டன்ட் இவருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. அந்த கன்சல்டன்ட் பேர் தான் ஃபெனில் பட்டேல். ஸோ இந்த ஃபெனில் பட்டேல் பார்த்தீங்கன்னா, குஜராத்ல ஒரு இமிகிரேஷன் ராக்கெட்ட ரன் பண்ணிட்டு இருக்காரு. ராக்கெட்னா என்ன? ஸ்கேமிங் த சிஸ்டம். அதாவது மக்கள் கிட்ட இருந்து துட்ட வாங்கி, அவங்களுக்கு எப்படினாச்சு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி குடுத்து, இங்கருந்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுர்றது. யுஎஸ்ஏ, கனடா அந்த மாரி கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அவங்க அங்க போய் ரீச் ஆனதுக்கப்புறம், இவங்களோட ஏஜென்ட்ஸ் மக்கள பிக்கப் பண்ணி, சம்டைம்ஸ் ஒரு வேலையில கொண்டு போய் அவங்கள உட்கார வைக்கிறது. சம்டைம்ஸ் வேலைலாம் இல்ல. அவங்கள பிக் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அம்புன்னு விட்டுறது. அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது அந்த மக்களோட எஃபர்ட்ஸ் தான். வேலை அவங்களால வாங்க முடிஞ்சா வேலை வாங்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வேலையே இல்லாம அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க முழிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஜகதீஷ் பட்டேல் இந்த கன்சல்டன்ட் ஃபினைல் பட்டேல ரீச் பண்ணும்போது, இந்த ஃபினைல் பட்டேல் என்ன சொல்றாருன்னா, "தம்பி இதுதான் எங்க ரிக்வயர்மென்ட். நாங்க இவ்வளோ துட்டு தான் நாங்க வாங்குறோம். இதுதான் நாங்க போட்டு குடுக்குற பிளான். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு நாங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி, இங்கேருந்து யுஎஸ்க்கு உங்கள நாங்க பத்திரமா அனுப்பிச்சு வைப்போம். அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம், அங்க வேலை கிடைக்குது, கிடைக்கல, நீங்க பத்திரமா ரீச் ஆறீங்க, ரீச் ஆகல, இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேத்துக்க முடியாது. அப்படின்ற டிஸ்க்ளைமரா ஆரம்பத்திலேயே ஃபினைல் பட்டேல் ஜகதீஷ் பட்டேலுக்கு சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுக்கு அத பத்திலாம் கவல இல்ல. நம்ம ஆளுக்கு அதாவது ஜகதீஷ் பட்டேலுக்கு இங்கேருந்து போனா போதுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, இவரு அந்த ஃபினைல் பட்டேல் சொல்ற எல்லா டெர்ம்ஸுமே ஒத்துக்கிறாரு. அந்த அமௌண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி குடுத்துறாரு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 68,00,000 ஆகுது. 2022ல ரூ. 68,00,000 நிஜமாலே பெரிய அமௌண்ட் தான். பட் இருந்தாலுமே, அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த அமௌண்ட்ட இவங்ககிட்ட குடுத்துட்டு, குடுத்ததுக்கப்புறம் இவங்க பிளான் படி ஜகதீஷ் பட்டேல் அவங்க ஃபேமிலி மொத்தமே ஜான் 12, 2022 நம்ம குஜராத்லேருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் அவங்க கனடாக்கு போய் லேண்ட் ஆறாங்க. கனடால டொரன்டோல போய் லேண்ட் ஆறாங்க. டொரன்டோ பார்த்தீங்கன்னா, கனடால ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டீஸ். இப்ப நம்ம ஊர்ல எப்படி மும்பை சொல்றோமோ, அதே மாரி தான் நம்ம கனடால டொரன்டோன்றது ஒரு பெரிய சிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபேமிலி டொரன்டோ சிட்டில இறங்குனதுக்கப்புறம், இந்த இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டோட ஒரு ஏஜென்ட் என்ன பண்றான், இவங்கள ஏர்போர்ட்ல பிக் பண்ணிக்கிறான். பிக் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிய அந்த ஏஜென்ட்டோட வீட்ல ஒரு 5 நாள் தங்க வைக்கிறான். ஸோ தங்க வச்சதுக்கப்புறம் அவங்க அடுத்த பிளான் என்னன்னா, பக்கத்து ப்ராவின்ஸான மேனிடோபாக்கு அவங்க டிராவல் பண்ணி போணும்.
இப்ப நான் டொரண்டோல இவங்க இறங்குனாங்கன்னு சொன்னேன்ல. இந்த டொரண்டோ சிட்டி பார்த்தீங்கன்னா, ஆன்டாரியோன்ற பெரிய ப்ராவின்ஸோட கேப்பிட்டல் சிட்டி. இப்ப தமிழ்நாடு கேப்பிட்டல் சிட்டி சென்னை. அந்த மாரி ஆன்டாரியோவுக்கு கேப்பிட்டல் சிட்டி வந்து டொரண்டோ. ஸோ டொரண்டோலருந்து இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த ப்ராவின்ஸான மேனிடோபாக்கு டிராவல் பண்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலி மேனிடோபான்ற அந்த பக்கத்து ப்ராவின்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜென்ட் வந்து அந்த ஏஜென்ட்க்கு இருக்கிற இன்னொரு வீட்ல இவங்களலாம் தங்க வைக்கிறாங்க. மேனிடோபால. ஸோ தங்க வச்சதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட்லாம் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அடுத்த பிளான் என்னன்னா, எமர்சன்ற ஒரு சின்ன சிட்டிக்கு அவங்க டிராவல் பண்ணி போணும். அதாவது அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சிட்டி. நீங்க அங்கருந்து வந்து நடந்தே போயிடலாம். அவ்ளோ க்ளோஸ்ல இருக்கும். அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, அங்க இருக்கிற பார்டர் வந்து அங்க செக் போஸ்ட்லாம் கிடையாது. எந்த செக்யூரிட்டியுமே கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா கனடாலருந்து யுஎஸ்க்கு நடந்தே போயிடலாம். ஏன்னா கனடா, யுஎஸ் பார்டர் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பார்டர். அந்த பார்டர் முழுக்குமே செக் போஸ்ட்லாம் வைக்க முடியாது. அதே மாரி அந்த பார்டர் முழுக்குமே செக்யூரிட்டி பெர்சனல்லாம் அவங்களால அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ சில ஏரியாஸ்ல ஓப்பன் கிரவுண்ட் தான். நடந்தே போயிடலாம். ஸோ இதுக்கு தான் இந்த கன்சல்டன்ட் என்ன பண்றான், இவங்களுக்கு இந்த பிளான போட்டு தரான். அதாவது நீங்க கனடா வரைக்கும் நீங்க வந்துட்டு, கனடாலருந்து யுஎஸ்க்கு நீங்க நடந்தே போயிரலாம். பிகாஸ் இங்கேருந்து நம்ம யுஎஸ்க்கு டைரக்ட்டா ஒரு விசிட் விசா வாங்கி, அங்க போய் இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கன்சல்டன்ட் இவங்களுக்கு வந்து விசிட்டர் விசா தான் வாங்கி குடுத்துருக்கான். ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்ட்டா கனடால இறங்கி, அடுத்த ப்ராவின்ஸ்க்கு டிராவல் பண்ணி, அந்த அடுத்த ப்ராவின்ஸ்லேருந்து எங்க உங்களுக்கு பார்டர் பெட்ரோல் கம்மியா இருக்குமோ, இல்லன்னா எங்க செக் போஸ்ட் இல்லையோ, அங்கேருந்து யுஎஸ்க்கு நடந்தே போனா எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படின்றதுனால தான் இந்த பிளான வந்து எங்களுக்கு போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ பிளான் படி அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கான், இந்த மொத்த ஃபேமிலியுமே அந்த வீட்லருந்து கூப்பிட்டுக்கிட்டு, அந்த எமர்சன்ற ஒரு சின்ன சிட்டிக்கு இவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கான். இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை என்னன்னா, அது நைட் டைம். ஏன் நைட் டைம் சூஸ் பண்றாங்கன்னா, சுத்தமா எந்த பார்டர் பேட்ரோலுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து இவங்கள ஸ்பாட் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றதுக்காக தான் நைட் டைம் சூஸ் பண்ணி குடுத்துருக்கான். 2வது விஷயம் என்னன்னா, இவங்க டிராவல் பண்ண மந்த் ஜான்வரி. இது வந்து யுஎஸ்லயும், கனடாலயும் வின்டரோட பீக். எவ்ளோ கோல்டா இருக்கும்னா, டெம்பரேச்சர் வந்து -35 வரைக்கும் போகும். பட் அதுவே நைட் டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம அந்த -35ன்றது அந்த காத்தோட நம்ம உடம்பு மேல படும்போது, அந்த -35 நமக்கு -45, -50 வரைக்கும் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆனா இதுல என்னன்னா, இந்த ஃபேமிலி வந்து ஸ்னோவே லைஃப்ல பார்த்ததே கிடையாது. இவங்க என்னதான் வந்து நல்லா ஒரு வின்டர் ஜாக்கெட், தெர்மல், பூட்ஸு, கிளவ்ஸு, பீனி கேப் இந்த மாரி எல்லா வின்டர் கியருமே போட்டிருந்தாலுமே, வாழ்க்கையில ஸ்னோவே பார்க்காத ஒருத்தங்க, அவ்ளோ கோல்ட ஃபேஸ் பண்ணும்போது, அவங்களால கண்டிப்பா தாங்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அன்பேரபிளா இருக்கும். அந்த 300 மீட்டரே கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கான், நான் சொன்ன மாரி இவங்களுக்குலாம் ஒரு வின்டர் கியர்லாம் குடுத்து தான் இருக்கான். அந்த ஜாக்கெட்ஸு, பூட்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன்ல. இந்த மாரி எல்லாமே இவங்களுக்கு குடுத்து தான் இருக்கான். இவங்களும் அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து வெளியில வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் போட்டாலுமே வந்து வாழ்க்கையில ஸ்னோவே பார்க்காத ஒருத்தங்க, இவ்ளோ ஸ்னோவ பார்க்கும்போது, அது கண்டிப்பா அவங்களால தாங்க முடியாது தான். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, இங்க இறங்கிட்டு, இங்கேருந்து நடந்து அந்த 300 மீட்டர தாண்டி யுஎஸ்குள்ள போகணும். யுஎஸ்குள்ள போனதுக்கப்புறம், அங்க இவங்கள பிக் பண்றதுக்கு வந்து இன்னொரு டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் அந்த பிளானோட கடைசி சீக்வென்ஸ். ஸோ இவங்க வேலை என்னன்னா, நான் சொன்ன மாரி இங்கேருந்து நடந்து போணும். இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும்போது, இவங்க இன்னொரு ஒரு குஜராத்தி ஃபேமிலிய மீட் பண்றாங்க. அந்த கன்சல்டன்ட் இன்னொரு குஜராத்தி ஃபேமிலியும் காச வாங்கிட்டு, எல்லாருக்குமே ஒரே பிளான் தான் போட்டு குடுத்துருக்காங்க போல இருக்கு. ஒரே ஏஜென்ட் தான் அசைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த டைம் இன்னொரு குஜராத்தி ஃபேமிலிய மீட் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஃபேமிலியுமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜகதீஷ் பட்டேல் ஃபேமிலி மட்டும் ரொம்ப நேரம் அவங்களால நடக்க முடியல. அந்த இன்னொரு குஜராத்தி ஃபேமிலி என்ன பண்றாங்க, அவங்க நடந்து யுஎஸ்குள்ளயே எப்படியோ போயிடுறாங்க. ஆனா, நம்ம ஜகதீஷ் பட்டேல் ஃபேமிலி மட்டும் சுத்தமா நடக்கவே முடியாம என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருக்க எனர்ஜிலாம் போய், அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் அவங்க மயங்கி விழுறாங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்க அவ்ளோ கோல்டெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது லைஃப்ல. அதே மாரி அவ்ளோ ஸ்னோல அவங்க நடந்ததுமே கிடையாது. ஸோ அவங்க எனர்ஜிலாம் ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆனதுக்கப்புறம், அந்த கோல்ட்னால ஹைப்போதெர்மியா வந்து எல்லாருமே அன்கான்ஷியஸ் ஆயி மயங்கி விழுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வைஃபு, அவங்களோட அந்த கேர்ள் சைல்டு, அதுக்கப்புறம் ஃபைனலி ஜகதீஷ் பட்டேல், அப்புறம் அவரோட சன். ஸோ இந்த 4 பேருமே துரதிர்ஷ்டவசமா இறந்து போயிடுறாங்க. ஜகதீஷ் பட்டேல் பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கும்போது, அவர் பையன கட்டி பிடிச்சிட்டு தான் இறந்து போயிருக்காரு. ஏன்னா, இவருக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் அவர் பையன் சேஃபா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கட்டி புடிச்சுட்டு அப்படியே அவர முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தலாம்ன்னு ட்ரை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்க்டான ஒரு ஃபீலிங் தான். அந்த இன்னொரு குஜராத்தி ஃபேமிலி யுஎஸ்குள்ள போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல. அவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் ஆக்சுவலி அந்த யுஎஸ் பெட்ரோல் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க.
ஸோ மாட்டுனதுக்கப்புறம் அந்த யூஎஸ் பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி யூஎஸ்குள்ளே வந்தீங்க, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, சார் எங்களுக்கு பெருசாக அதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்களுக்கு வந்து இந்த பிளானை போட்டு கொடுத்தது இந்த இமிகிரேஷன் கன்சல்டன்ட் தான், இது லீகலாக இல்லீகலாக எங்களுக்கு முழுசாலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க அந்த ஃபேமிலி. ஸோ சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்ககிட்ட இன்னொரு கொஷின் கேட்குறாங்க, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? உங்களோட வேற யாராவது வந்தாங்களான்ற கொஸ்டின் கேட்கும்போது தான் இவங்க சொல்றாங்க, "இல்ல சார் நாங்க மட்டும் வரல. எங்க கூட இன்னொரு ஃபேமிலியும் வந்துச்சு. பட் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்தா போதும்னு நெனச்சுட்டு நாங்க வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருட்டுல வந்து எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு கண்ணு தெரியல. எங்களுக்கு யாரு பக்கத்துல இருக்காங்கன்னு கூட சரியா தெரியல. நாங்களே எப்படியோ வந்தா போதும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். பட் அந்த ஃபேமிலி வந்து இப்போ உயிரோட இருக்காங்களா? எங்க இருக்கிறாங்க? எதுவுமே எங்களுக்கு தெரியல." அப்படின்ற மாரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த யுஎஸ் பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் யுஎஸ் பார்டர் ஆஃபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கனேடியன் பார்டர் சர்வீஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி இந்த மாரி ஒரு 2 ஃபேமிலி இந்தியாவிலருந்து யுஎஸ்ல இருக்க கனடாக்கு டூரிஸ்ட் விசால வந்து இறங்கி, கனடாலேருந்து யுஎஸ்குள்ள இல்லீகலா பார்டர் கிராஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மட்டும் யுஎஸ்குள்ள வந்துட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி இன்னும் யுஎஸ் தாண்டல. ஸோ உங்க சைட்ல தான் அவங்க எங்கேயாச்சும் மாட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட்ட பிளேஸ் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கனேடியன் பார்டர் ஆஃபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சர்ச் ஆப்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி நிஜமாலேயே ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டாங்களா? அவங்க பார்டர தாண்டிட்டாங்களா? இல்லன்னா தாண்டிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா தீயா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க கண்டும் பிடிக்கிறாங்க இந்த 4 பேரோட பாடிஸுமே. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மா பண்றாங்க. ஓகே இது ஜெகதீஷ் பட்டேலோட ஃபேமிலி தான். அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், கனேடியன் கவர்ன்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் அந்த ஃபேமிலிய கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன கன்வே பண்றாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, யுஎஸ் கவர்ன்மெண்ட் சரி இதுக்கு யார் பொறுப்பு? இந்த மாரி எத்தன பேர வந்து இல்லீகலா இந்தியால இருந்து யுஎஸ்குள்ள ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இத நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம, இந்த ராக்கெட்ட ரன் பண்றவங்க நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவன நம்ம ஜெயிலுக்குள்ள தள்ளணும். அப்படின்ற மாரி ஒரு பிளான் அவங்க போடுறாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்க ஃபர்ஸ்ட்டு கல்ப்ரிட்டா பிடிக்கிறது அந்த டிரைவர. நான் சொன்னேன்ல, அவங்க யுஎஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு டிரைவர் வெயிட் பண்ணுவாரு இவங்களலாம் பிக்கப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த டிரைவர் வந்து எப்படியோ மாட்டிக்கிட்டாரு. ஐ திங்க் சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு தான் வந்து அந்த டிரைவர புடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அந்த மாரி இன்ஃபர்மேஷன் தான் குடுக்குது. அந்த டிரைவர அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அடுத்து நம்ம பெரிய தல ஃபெனில் பட்டேல கனடால வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபெனில் பட்டேல் இந்த மொத்த ஆப்பரேஷனுமே கனடால இருந்து தான் அவன் வந்து பண்ணியிருக்கான். அதாவது இந்தியால இருந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் கனடால இறங்குனதுக்கப்புறம், அங்கேருந்து ஒரு பிளான் போட்டு குடுத்து தான் எல்லாருமே யுஎஸ்க்கு அனுப்புறது வந்து அவன் வேலையா வச்சிருந்திருக்கான். ஸோ அந்த ஃபெனில் பட்டேல அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், கனடியன் கவர்ன்மெண்ட் அந்த ஃபெனில் பட்டேல யுஎஸ்க்கு நாடு கடத்தணும். இதுதான் வந்து யுஎஸோட ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட்க்கு ஏத்தபடி என்ன பண்றாங்கன்னா, ஃபெனில் பட்டேல கனடாலேருந்து யுஎஸ்க்கு கொண்டு போறாங்க. யுஎஸ்க்கு கொண்டு போனதுக்கப்புறம், அங்க அந்த லாக்கு ஏத்த மாரி ஃபெனில் பட்டேலுக்கு வந்து ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்குது. நான் சொன்னேன்ல, இந்தியன் கவர்ன்மெண்ட் இந்த ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் மீடியா சேனல் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவ போய் இன்டர்வியூ எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆரம்பத்துல அவங்க அப்பா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, அந்த மீடியா சேனலுக்கு இன்டர்வியூ குடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா மெயினா, எங்களுக்கு சொத்துலாம் இங்க நல்லா தான் இருக்கு. நாங்க எந்த வகையிலும் குறைஞ்சவங்க கிடையாது. பட் இருந்தாலுமே, என் பையனுக்கு ஃபாரின் போணும். அங்க போய் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவன் ரொம்ப டீப்பா நெனச்சுட்டான். ஸோ எங்களாலயும் அவன ஸ்டாப் பண்ண முடியல. சரிப்பா, நீ எங்க போனாலும் நல்லா இருந்தா சரி சொல்லிட்டு தான் நாங்க வந்து அவன நாங்க அனுப்பிச்சு வச்சோம். ஆனா இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லிட்டு எங்க கனவுல கூட நாங்க நெனச்சு பார்க்கல. இத கேட்டதுக்கு அப்புறம் நாங்கலாம் இடிஞ்சு போயிட்டோம். எங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களோட ஒரே பையன், அவனோட ஒய்ஃப், என் பேர பசங்க யாருமே இப்ப இல்ல. இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க 2 பேர் இருந்து நாங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? அப்படின்ற மாரி பயங்கரமா, வருத்தமா பேசினாரு அந்த மீடியா சேனல். ஸோ இந்த ட்ராஜடில இருந்து நமக்கான கீ டேக்அவே அதாவது நம்ம முக்கியமா என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம அப்ராட்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு இமிகிரேஷன் கன்சல்டிங்கோட சர்விஸ் தேவைப்படுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை, அவங்க கிட்ட லைசென்ஸ் இருக்கா? அவங்க ரெப்யூட்டடா? அவங்க எத்தன வருஷமா அந்த பிசினஸ்ல இருக்காங்க? கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கா? கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம சர்வீஸே எடுக்கணும். நம்ம டாக்குமெண்ட்ஸுமே நான் அவங்ககிட்ட குடுக்குறோம். அதே மாரி பேமெண்ட் கூட நம்ம மொத்த பேமெண்ட்டுமே நம்ம யாருமே குடுக்க தேவையில்ல. பார்ட் பேமெண்ட் பண்ணணும்.
அந்த கடைசி பேமெண்ட் நம்ம கிட்ட விசா, டிராவல் டாக்குமெண்ட்ஸ் ஏன் சப்போஸ் நம்ம அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம இந்த பேமெண்ட்லாம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் விட இப்ப நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரியோட கவர்ன்மென்ட் வெப்சைட்லயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார்ம்ஸுமே இருக்கு. நம்ம அத பார்த்து பண்ணாலே நம்ம ஓனாவே நம்மளே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு இந்த இமிகிரேஷன் கன்சல்டிங்கோட சர்விஸ் நமக்கு தேவையும் படாம போகலாம். பட் அகைன் இதெல்லாம் டிபெண்ட்ஸ். ஒரு சினாரியோக்கும் அதெல்லாம் மாறும். பட் ஜெனரலா காஷியஸா இருக்கணும். நம்ம யார நம்பியும் நம்ம எதுவுமே ஏமாறக்கூடாது. அதே மாரி யார் சொல்றத நம்ம முழுசா நம்பவும் கூடாது. நம்ம ஃபுல்லாவே விசாரிக்கணும். எல்லாத்த விட முக்கியமானது, ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ ரெடி பண்ணி நம்ம இங்கருந்து நம்ம அப்ராட் போலாம் அப்டின்ற முடிவ தயவு செஞ்சு மாத்திக்கணும். எது பண்றதா இருந்தாலும் லீகலா, ஹானஸ்ட்டா பண்ணோம்னா, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன கொஞ்சம் டைம் ஆகும். பட் அது பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணி நிம்மதியா போயிட்டு, நம்ம பீஸ்ஃபுல்லா அந்த கண்ட்ரில போய் நம்ம வேலைய முடிச்சுட்டு திரும்பி நம்ம ஊருக்கு வரலாம்.